அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் சாதிகீன்களோடு சேர்ந்து இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பயானை கேட்குறது, அவங்கள பின்பற்றுறது அது அடுத்தது. அவர்களோடு சேர்ந்து இருப்பதுன்னா அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி மக்களோடு பழகுகிறார்கள், காலையிலிருந்து மாலை வரை அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை உற்று கவனிக்கணும். அதை நம்முடைய பழக்க வழக்கங்களாக ஆக்கிக்கொள்ளும். ஷேகுமார்கள் மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் யாருடைய தோற்றத்து சுகபத்தில் கூட இருந்தாலும் சரி, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த பக்குவ நிலை என்ன என்பதை படிப்பினையாக பெற்றுக்கொள்ளும். ஜி அது நம்முடைய வாழ்க்கையை வளமிக்கதாக ஆகும். அல்லாஹ் ஏன் கூனுமா சாதிகின்னு சொன்னான்? நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள்னு ஏன் சொன்னான்? வெறும் அகீதா கொள்கைகள் மட்டும் அவரிடமிருந்து இப்படி அவங்க இப்படி வாழ சொல்லி தருகிறார்கள், அதை மட்டும் கேட்கறதல்ல. முஆமலாத் கொடுக்கல் வாங்க, முஆஷராத் பழக்க வழக்கங்கள், அஹ்லாக் குணங்கள், இத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள்ட்டிருந்து நீங்கள் படிச்சுக்கணும். நான் 2 நாளாக என் கூட ரஹீம் மௌலா வந்தாங்க, ரஹீம் பை. அவர்கள் என்னோடு இருந்து என்ன பாடங்கள் அவர்கள் படித்து கொண்டார்களோ எனக்கு தெரியாது. நான் 2 நாளாக அவங்க பக்கத்தில் உட்கார்ந்ததில்லை, அவர்களிடமிருந்து நிறைய செயல் சொற்களை நான் கற்றுக்கொண்டேன். நீங்களும் யோசிச்சு பாருங்கள். 2 நாளாக என் கூட உட்காந்துருந்தாங்க. நான் என்னென்ன கற்றுருக்கேன் அவங்கள்ட்ட படிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள். எதுக்கு படிப்பினைக்காக நான் சொல்கிறேன்? எங்கே போனாலும் யாரிடத்திலும் ஒரு சின்ன படிப்பினை இருக்கும் உங்களுக்கு, அது கற்றுக்கணும். முதலாவது அவங்கள்ட்ட நான் படிச்சுக்கிட்டது, எப்பயுமே குரலை ரொம்ப இறக்கி தான் பேசுகிறாங்க. இது சாலிஹீன்களுடைய பண்பாடு. அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், வகுதுல் மின் சௌத்திக், உன் சத்தத்தை குறைத்து பேசு. ஏன் கத்தரை இருக்கிறதால் வள்ளுவல்ந்து எந்த கோபத்திலையும் கத்துறது நல்லடியாவுடைய பழக்கம் கிடையாது. குரலை உயர்த்தினா நீ பெரியவனு அர்த்தம். கொஞ்சம் குரலை உயர்ந்த அப்படின்னாவே நீ, அதாவது நீ பெரியவன் நினச்சிக்கிட்ட. அவங்க ஃபோன் பேசும்போது கூட பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம காதில் விழுக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக, அதுமாதிரி நம்மகிட்ட பேசும்போது கூட குரலை தாழ்த்தி பேசுவது நல்லடியாருடைய பழக்கம். அல்லாஹ் சொல்கிறான், வகுதுல் மின் சௌத்திக்கு, எப்பயுமே சத்தத்தை குறைச்சி பேசு. ஏன் கத்துறேன்? இன்னும் அன்கரல் அஸ்வாத்தில் சவுத்துல் ஹமீர், ஆக கேவலமான அசுத்தமான சத்தம் கழுதையின் சத்தம். ரொம்ப ஓவராக கத்துது. கத்தனா கழுதைக்கு சமம். நீங்கள் நல்லா தரேன். ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பிரச்சனை. ஒருத்தர் தன் மகனை போட்டு அந்த அடி அடிச்சிட்டார். அந்த பையன் பெட்டிலாம் கட்டிட்டான். நான் வெளியூர் போகிறேன், எங்கேயாவது போகிறேன், கண் காணாமல் போகிறேன். அந்த தந்தையிட்ட நான் சொன்னேன், ஹதீஸில் வருது, நீ உன்னுடைய ஃபோர்ஸ்னஸ், வலிமையை பயன்படுத்தி சாதிக்க முடியாத எத்தனையோ வஸ்துக்களை மென்மையை பயன்படுத்தி சாதிக்கலாம். இன்னல்லாஹ் யுத்தி மினர் ரிஃபி மாலா யுத்தா மினல் அனஃப். ஹதீஸ் எடுங்க, ஹதீஸ். அல்லாஹ் தஆலா மிருது தன்மையால், அன்பால், அதாவது மெல்லினமாக நடப்பதால் நீ எந்த காரியத்தை சாதிக்கிறாயோ அதை உன் வல்லினமாக நீ சாதிக்கவே முடியாது. வல்லினமாக நீ சாதிக்க முடியாது. அதை மெல்லினமாக சாதிச்சிடலாம்.
எத்தனையோ வல்லினம் சாதிக்க முடியாத முரட்டுத்தனத்தால் அடக்குமுறையால் சாதிக்க முடியாதவற்றை அன்பால் மென்மையால் இலகுத்தன்மையால் சாதிக்கலாம். ஹதீஸில் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மௌலாட்ட நான் 2 நாளாக நான் படிச்சுக்கிட்டேன். அவங்க என்ன படித்தாங்கிறத அடுத்த செய்தி. ரொம்ப அன்பாக பாசமாக எல்லாத்துட்டையும் நடந்துக்கிட்டாங்க. 4 அடியாரில் வரும் ஜி, பாறைக்கு நெக்கு விடா பாறை ஒரு செடியின் வேருக்கு நெக்கு விடும். ஹெட்மாஸ்டர் உட்காந்துருக்குறாங்க. அதாவது கடப்பாறையால் குத்தி கூட ஒரு செங்கல் கல்லை பேக்கிறது கஷ்டம். வீட்டு மொட்டை மாடியில் கட்டிட்டாங்கன்னா கடப்பாறையால் பேத்தி எடுக்கிறது கஷ்டம். ஒரே ஒரு காக்கா வந்து விதையை போடும். அதில் வேறு சன்ன வேறு அப்படியே இந்த சந்தில் இருக்கும். 2 செவத்துக்கு சின்ன கேப் இருக்கும், சுண்ணாம்பு கேப்பு. அதுக்குள்ளே போகும். சில வருஷங்களை பார்த்தா சில நாட்கள் அந்த கதவே அந்த செவுத்தையே 2ஆக பிளந்து வச்சிடும். அந்த வேருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது மெல்லினமாக நைஸாக உள்ளே பூந்து எங்கே போகணுமோ உள்ளே பூந்து அப்படியே பெருத்து அதை உடச்சிடுது. அது மாதிரி மெல்லினமாக சாதிக்கலாம். அது அவங்கள்ட்ட நான் படித்துக்கொண்ட ஒரு பாடம். இன்னொரு பாடம், இன்றைக்கி காலையில் ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு அடிக்கடி பேசினாங்க. என்ன, யாரோ ஒரு டிரைவரை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம் 1 மணிக்கு உள்ளார. ஒரு 2 தடவை முடிச்சு சொல்லிட்டான். அவர் இன்னும் ரெடி ஆகலை. நானாக இருந்தால் அறிவில்லை உனக்கு முண்டான் சொன்னல உன்ட்ட, ஏன்ப்பா லேட் பண்ணிட்டு உட்காந்துருக்க, உடனே போக வேண்டியதானே. அது நம்மளுடைய புத்தி. அவங்க அண்ணே அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னே, அட்மிட் பண்ணணுமாண்ணே, சொன்ன மாதிரி போயிடுவீங்களே. அது எத்தனை தடவை சொல்கிறாங்க நீங்கள். ஒரு திரும்ப ஃபோன் அடித்து அவர் அப்போ ரெடி ஆகலை. அவர் 10 தடவை சொல்லியிருப்பார். அவரை கிளப்புறதுக்குள்ளார அவ்வளோ 10 நம்ம 2 தடவை ஒரு தடவை சொல்லுவேன். 2ஆவது தடவை எரும மாடு சோறு திங்கிற என்ன திங்கிற நீ, முடியல முடிஞ்சு வேற ஆள் வச்சுக்குவேன் நான். நம்ம பாணி அப்படி சொல்லலாம். அதாவது முடியாதவங்கள்ட்டையும் அவங்களோட அந்த அன்பு வேலை வாங்குது. அவங்கள என்ன சொன்ன மாதிரி பேர் இல்லைப்பா, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண நம்மளே தான் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. 1 மணிக்குள்ளே போயிடணுன்னா போயிருவீங்கள, திரும்ப ஃபோன் அடிக்கிறாங்க. மறுபடியும் ரெடி ஆகலை, திரும்ப ஃபோன் அடிக்கிறாங்க, ரெடி ஆகலை. அப்போ நான் என்னையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இந்த சூழ்நிலை இருந்தால் நீ என்ன செஞ்சுருப்ப அப்படின்னு, எப்படி நடந்திருப்ப. அப்போது தனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட வேலை வாங்கிறதுலையும் ஒரு நிதானமும் ஒரு பொறுமையும் ஒரு அன்பும், இதை கடைபிடிச்சா உலகத்தில் வெற்றி தான். இன்றைக்கி 10 வாட்டி சொல்லியிருப்பா. மனைவி ஒரு விஷயம் ஒரு தடவை சொன்னது செய்யலைன்றவுடனே, ஏண்டி செய்யலை நீங்கள்லாம் ஒரு பொண்டாட்டி அடி. அப்போவே எங்கள் அத்தை உங்கள் வீட்டில் கட்ட வேணாம்னு சொன்னார். எங்கள் அம்மா தாண்டி கட்டி வச்சாங்க. 4 பிள்ளை பெற்றுறான். பெற்ற பின்னாடி அங்கேருந்து ஆரம்பிக்கிறான். ஒன்றெல்லாம் கட்டிட்டு அயன் பண்ணி ஏன்டி அயன் பண்ணி வைக்கல நீ. நம்ம சோம்பேறி கட்டி வச்சுட்டாங்க எங்கள் அத்தா. அத்தையே எங்கள் அத்தா வேணாம், அந்த வீட்டில் கட்டவே வேணாம் தான் சொன்னார். ஒரு பிள்ளை 2 எங்கள் அம்மா தாண்டி ஒரு தலையாக 2 கட்டி வச்சாங்க. எப்போ 4 பிள்ளை பெற்றாச்சு வச்சுக்கலாம். ஏமா பிள்ளைங்க கல்யாணம் பண்ண போகிறாரு. இப்போ அத்தா சொன்னதை சொல்கிறாரு அவர். அப்படி போகுது. ஆனந்துங்களா அயன் பண்ணலையா, நீங்கள் போய் இருக்க அயன் பண்ண ஆரம்பிச்சிடு. ஏங்க இது உனக்கு காலையிலேருந்து 1000 வேறு சும்மாவாக இருக்கிற 2 கேஜி நல்லா கொடுத்துருக்குறான். பிள்ளைங்களை கவனிப்பியா, கூட்ட கூட்டுவியா, பாவா நீ என்ன செய்வேன், நான் செஞ்சுக்கிறேம்மா விடுமா அப்படின்னு நீங்கள் செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுங்களேன். மறுநாள் இன்றைக்கி நான் அயன் பண்ணாம விட்டா என் கணவர் தான் அயன் பண்ணுவாருன்னு முதல்ல எல்லாத்தையும் விட்டு அவங்க ஃபஸ்ட்டு அயன் பண்ணி வைப்பாங்க. இந்த எளிமையான வழி இருக்கே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு சஹாபி போய் கேட்டாங்க. அவங்க பாட்டு குர்ஆன் அப்படியே கிராத் ஓதிட்டு இருப்பாங்க. அப்படியே பயங்கரமாக அமல் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு. பெரும்பாலான வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. நான் ரொட்டி சுடுவாங்க. நான் வீடு கூட்டினா அவங்களும் வீடு எடுத்து வச்சு ஒதுங்க வச்சு கூட்டுவாங்க. நான் துணி தைச்சா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என்ன செய்கிறேன்னா அதை என் கூட சேர்ந்து செய்வாங்க. இப்படி தான் செய்வாங்களா, என்னமோ எதிர்பார்த்தவன். எங்கள் கூட தான் சேர்ந்து வேலை செய்வேன். என் சர்க்கார்ட்ட சொன்னேன். ஒரு தடவை ரம்லானுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே மனசா லீவ் விட்டாங்க ஒரு காரணத்தினால. அப்போ நான் சர்க்கார்ட்ட சொன்னேன், சர்க்கார் 1 மாதத்துக்கு முன்னாடி லீவ் வருது, என்ன செய்யட்டும் சர்க்கார். நான் எதுக்கேன்னு கேட்டேன். ரமலான் 1 மாதம் என் சர்க்கார் கூட இருப்பேன். இப்போ ஷாபான் 1 மாதமும் சர்க்கார் கூட 2 மாதம் எஜமா கூட இருக்கலாமே அப்படின்னு. ஷாபான் ஆரம்பத்திலே லீவ் விடுறாங்க. அந்த 1 மாதம் இருக்குது, என்ன சர்க்கார் செய்யட்டும் அப்படின்னு. சரி இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா
லால்பேட்டைக்கு வந்துருப்பான்னு சொல்ல மாட்டாங்களோ அந்த ஆசையில். என்ன செய்யணும் சர்க்கார் அப்படின்னு பவ்யமாக எஜமான்ட்ட கேட்டேன். எஜமா பீவி ஹிதுமை செய்ப்பா அப்படின்ட்டா. நீ உட்காந்து ஆராய்ச்சி செய், குரானை யூஸ் பண்ணு, ஹதீஸ் ஆராய்ச்சி செய்ய, அது எது சொல்ல, ஒரு மாதம் பீவி ஹிதுமை செய்யுண்டா சொல்லு. ஆச்சரியமே பிடிச்சி புரிஞ்சுங்களா. அதே மாதிரி தான் ஒரு மாதம் வீட்டிலேருந்து விட்டு அடிக்கிறது, அது இது வீட்டு சமையல் செய்கிறது எல்லாம் எல்லாருமே சமையலே கற்றுக்கிட்டேன். நான் வீட்டில் கூட ஹிதுமை செஞ்சு நீ எப்படி சொல்லு நான் செய்கிறேன். கரிசாலம் வைக்கிறீங்களா, என்னென்ன போடணும்னு சொல்லுங்கள், என்ன ஊற்றியாச்சு, அப்புறம் என்ன செய்யணும், அதில் கொஞ்சம் ரெண்டு இது போடுங்க, பட்டை ஏலக்காய் போடுங்க, போட்டாச்சு, அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போடுங்க, எவ்வளோ போடணும், இந்த இவ்வளோ போடுங்க, போட்டாச்சு, அப்புறம் என்ன செய்யணும், இந்த இஞ்சி பூண்டு எவ்வளோ போடணும், இவ்வளோ போடுங்க, 2-3 ஸ்பூன் போடுங்க, அப்புறம் கிண்டுங்க நல்லா. இப்படி சொல்லி அவன் நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு பழகி அதில் அவனுக்கு இருப்பில் இப்போ எல்லா சமையலும் நான் கற்றுக்கிட்டேன். பல தடவை செஞ்சு பிரியாணி வைக்கணுமா, மீன் சால்னா வைக்கணுமா, கறி சால்னா வைக்கணுமா, எல்லாம் அல்லாஹ் ஃபضل கூட நமக்கு கற்றுக்கிட்டாச்சு. சர்க்கார் அப்படி சொன்னாங்க அஜிமா. அப்போ எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த மென்மைத்தன்மையை எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறத ஒரு காலையிலேருந்து நான் அவங்க கூட 2 நாள் இருந்ததில் அது ஒன்று கற்றுக்கிட்டேன். இது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பல விஷயங்களில் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய முறை. 3வது, ஒரு பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டால் அது நிறைவேற்றணுமே ஒரு கவலை விளைஞ்சுங்களா. இந்த பெண்மணிக்கு நீங்கள் மதிய உணவு நீங்கள் ஏற்பாடு செஞ்சிடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு 10 ஃபோன் போட்டிருப்பாங்க. கொடுத்தாச்சா, இத்தனை எந்த கிளாஸுன்னு கேளுங்க, 10th B கிளாஸு போயிட்டாங்களா, உடனே கொண்டு போய் அந்த பேர் எழுதி அந்த சாப்பாடு டப்பாவில் ஒட்டி கொண்டு போய் வச்சுட்டு அந்த பாப்பாட்ட சொல்லிடுங்க. அப்படி திரும்ப அதுக்கு இங்கே ஃபோன் போடுறாங்க, அங்கே ஃபோன் போடுறாங்க. சொல்லிட்டா போச்சு, அவங்க நிறைவேற்றிட்டாங்களா, கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உயிர் எடுத்துட்டாங்க. அவங்க உடலை அவங்கள என்ன காரணம், இப்போ இந்த பாப்பா வெளியே வந்துச்சு சாப்பாடு இல்லை அப்படின்னா இவங்களை நம்பி கொடுத்தோம், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு மதியானம் உணவு இல்லாமல் பிள்ளை பட்டினியாக கிடந்துச்சுன்னு பேச்சு வந்துடக்கூடாது. என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதற்கு நான் நிறைவேற்ற வேண்டுமே என்று அவர்களுடைய அந்த ஒரு பொறுப்புத்தன்மை, இது நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். உன்னை நம்பி ஒருத்தவங்க ஒப்படைச்சிட்டாங்கன்னா, உன்னை நம்பி கொடுத்தேன் பாரு எரும மாடு, வேலாட்ட கொடுத்துருக்கலாம் என்று நமக்கு அந்த பேச்சு வந்துடக்கூடாது. அதுக்காக என்ன தியாகமும் செஞ்சாலும் சரி, நீ செய்வ, இந்த வேலையை இவர் செய்வார் என்று தெரிந்து ஒரு பொறுப்பு ஒன்றை ஒப்படைக்கப்பட்டால் அதை நிதானமாக கடைபிடி. நீங்கள் ரொம்ப குடும்பங்களில் பிரச்சனையே அதுதான். இந்த தன்மைகள் எதுவுமே இல்லை. ஒரு மென்மை தன்மை கிடையாது, விட்டு கொடுத்து போகிறது கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாகிறது, அந்த கடைசியாக போய் எங்கேயாவது முடியும். பெரும்பாலும் எல்லாத்தையுமே அமைதியாக நடந்துக்கப்பா. சில நேரம் மனைவி முரட்டத்தனமாக நடந்துக்கிட்ட போது கூட நீ அமைதியாக சரி அதென்ன விட அவள் டீ கொண்டு வந்து கொடுக்குறா, உடனே பார்க்குறா டீயில் சக்கரை போடல, என்னடி அன்னைக்கும் போடல இன்றைக்கும் போடல, இல்லைங்க வேறு வேலை, என்னடி வேறு வேலை, கிளாஸை உடைக்கிறான். அவளை வைத்திருச்சலை காட்டுறான். அவள் ஒன்றுமேல உள்ள கோபத்தில் ஒரு கிளாஸை உடைச்சாலும் நீ பொறுமையாக இருக்கிற பொண்ணு உனக்கு இருக்கா யோசிச்சுக்கோ. நீ உடைக்கிற ஒரு தட்டத்துக்கு போடுற, தட்டத்துக்கு உடைக்கிற, உண்மையான கோபத்தில் அவள் தட்டை உடைச்சா நீ என்ன செய்வேன், மண்டையை உடைச்சிடுவேன். தட்டை அடி உடைக்க தட்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்மணி அவங்க தன்னுடைய மனைவிமார்கள் வீட்டில் இருந்தாங்க. அன்னை ஆயிஷா நாயகன் நினைக்கிறேன், அவங்க வீட்டில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் சம்பவம் முழுசாக எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்கிறேன் கேட்டுங்க. அவங்க வீட்டில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் கொஞ்சோன்னு ஒரு கஞ்சி ஏதோ யாரோ கொடுத்து விட்டாங்க, கஞ்சியோ ஒரு தின்பண்டம் ஏதோ கொடுத்து விட்டாங்க அவங்களுக்கு. இப்போ நினச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு பிரியமாக சாப்பிடுவாங்களே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது, சரி ரசூல்லா கொடுத்து அனுப்புவோம் இதை அப்படின்னு மனசில் ஒரு ஆசை. ஒரு வேலைக்காரம்மாவை கூப்பிட்டு இதை கொண்டு போய் ரசூல்லா எங்கே இருக்கான்னு பார்த்து கொடுத்துருங்கன்னு கொடுத்தாங்க. விசாரித்தாங்க, ஆயிஷா நாயகன் வீட்டில் இருக்குன்னு. அங்கே போய் கவத்தட்டி இது ஹப்ஸா அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு கொடுத்தாங்க. ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துருச்சு, என் வீட்டில் இருக்கும்போது என்ன அவள் என்ன கொடுத்துட்றது அப்படின்னு மனசு ஞாபகமாக செய்ய வராதா. தட்டி விட்டாங்க, ஓகே போ அப்படின்னு. கீழே விழுந்து உடஞ்சி செதறிடுச்சு. எது பளிங்கு மண் பாத்திரம் மாதிரி இருக்கும், அது உளுந்து உடஞ்சிருச்சு. அதில் வந்து வச்சிருந்த வடை சமோசா அது வச்சுருந்த வச்சுருப்பாங்க தின்பண்டம், என்னமோ தின்பண்டம் அதெல்லாம் செதறிடுச்சு. விளைஞ்சுங்களா. நம்மளாம் தான் என்ன செய்யிருப்போம், ஓங்கி விட்டுருப்போம் வர்ற கொஞ்சாதி பல்லுகள்லாம் கழட்டி. திரும்ப நான் புண்ணு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு, உங்கள் அம்மா கொஞ்சம் ரோஷம் கூடமா யார்கிட்ட, அந்த வேலைக்கார மாட்டேன். அவங்க அம்மா நேரம் சொன்னாங்க, ஆயிஷா நேரத்து உங்கள் தாயாருக்கு, ஆனால் இல்லை முன்மணி தாயார் தானே அவங்க,
உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா நாயத்தை பற்றி சொல்கிறாங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் கூட, ஒரு வந்து பிரச்சனை இல்லை. அப்படி அந்த அந்த சிச்சுவேஷனையே கொஞ்சம் தமாஷா எடுத்துட்டாங்க, மாற்றிட்டு அந்த கீழே கிடந்த வடையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா பெருமானை தாங்க எடுத்து பொறுக்கி போய் எடுத்துட்டாங்க. வந்துட்டு ஆயிஷா நாயகி வீட்டில் இருந்து அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுத்து அதில் வச்சு இது கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்கம்மா இன்ஷா அல்லா, நாளைக்கு நான் வரும்போது சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, உடச்சதுக்கு வேற வாங்கிட்டாங்க, அதுக்காக இன்னொன்று எடுத்துட்டாங்க அங்கேருந்து. அவங்க மனசும் புண்படாமல் இவங்க மனசும் புண்படாமல், ரெண்டு பேருடைய மனசும் புண்படாமல், இங்கே தான் கொடுக்கணுமா, வந்து வரமாட்டாங்க, அதுக்குள்ள நான் அவசரம், நான் வரமாட்டேனா அப்படிலாம் அவங்களும் சொல்லுது. நம்முடைய அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த மென்மையோடு நம்ம ஷுஹூதுன்னு பேசிக்கிறோம், அல்லாஹ் ஷுஹூது செய்யணும், அல்லாஹ் ஷுஹூது செய்யணுன்னு ஷுஹூதுட்டே அற விட்றான். ஷுஹூது செஞ்சுக்கிட்டே கோச்சிக்கிறான், திட்டுறான், ஒன்று சின்னதை பெருசாக்குறான், பெருசை சின்னதாக்குறான். வளர்ந்துச்சுங்களா? இது நம்ம இல்லை. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நீ இன்னைக்கு மனைவி திட்டமா நேற்று நீ அப்படி செஞ்சேன்னு கூட சொல்லக்கூடாது. நேற்று நீயே அப்படி செஞ்ச, அதோட நேற்று விஷயம் நேற்றே முடிஞ்சிருச்சு, முந்தானத்து விஷயம் முந்தானத்தே முடிஞ்சிருச்சு. வளர்ந்துச்சுங்களா? ஒரு புருஷன் முன்னாடி தகராறு, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க விளக்கமாக திட்ட நீ அடித்தாங்க, அவர் பாருங்க இது கோவத்தில் அப்படி. அதுக்கு இப்போ 2 பிள்ளை பெற்று, அது என்ன அந்த 5 வருஷத்துக்கு பின்னாடி 2 பிள்ளை பெற்றாச்சு. போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ விளக்கமாக அடித்தாங்க அவர், அதான் நைட்டே முடிஞ்சு போச்சுக்கலாங்க. காலையில் அடித்தா நைட்டு ஒன்றா பக்கத்தில் படுத்தி முடிஞ்சு போச்சு செய்தி தான். அதோட அழுச்சா இல்லைங்களா? அதுக்கு கூட 2 பிள்ளை வேறு பத்துருக்கு. அவள் எனக்கு அந்த மாதிரி அவளுக்கு 2 பிள்ளை, அவள் வந்து மக்கத்தில் அடித்தான். இது என்ன ஏக்கியாயே பெருமாள் கடை பிடிச்சாக்கு பாரு, அன்பா பாசமாக கூப்பிட்டு, அம்மா கொஞ்சம் ரோஷம் கூடமா நீ கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் சரியா. அவன் இங்கே வந்து தட்டு எடுத்து அதை வச்சு தானே எடுத்து பொறுக்கி போட்டு வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டான். எப்படி யார் இருளோக ரட்சகர் யாரை சொல்ல உங்கள் மனசு வருத்தப்படும்படி இந்த பெண்கள் நடந்தால் ஃபத்தாலைன உமத்தியக்குன்ன உசர்ரேக்குன்ன சரான் ஜமீலா, கூப்பிட்டு வெளியே அனுப்பிச்சிடுங்க. யாரை சொல்ல கோச் அவங்க ஒழுங்காக நடக்கலன்னு வெளியே அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்க போனால் வேற தரேன் நான் இன்னல்லா இது இது அல்லாஹ் நடத்தான முஃமினாத்தின் முஸ்லிமாத்தின் சாயிபாத் இது கானித்தாத்தின் தாயிபாத் செய்யிபாத்தின் அபுகார் அல்லாஹ் நினச்சா அவங்க இதை விட சிறந்த முஃமினான முஸ்லிமான முஃமினான முஸ்லிமான கன்னி பெண்களான அல்லாஹ்வுக்கு பணியக்கூடிய நல்ல பெண்களோட மனைவி அல்ல தர அசாரபுக்கும் இபுதிலக்குன்ன அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் உங்களுக்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனால் சொல்லவே இல்லை சொல்லலாம், யாரையுமே வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. எனவே அல்லாஹ்வுல அப்படி சொன்ன நபியை உங்களுக்கு வருத்தப்படுத்த மாதிரி அவங்க தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அனுப்பிச்சி விட்ருங்க, அவங்க வேறு தர்றேன். அசாரப்புவான் தல்லக்குன்ன அப்படி தலாக் சொல்லி அனுப்பிச்சிருங்க. அப்படி தலாக் சொன்னால் நான் இபுதிலஹு அஸ்வாஜன் ஹைரம் மின் குன்ன, அவர்களை விட சிறந்த மனைவி நான் தர்றேன் உங்களுக்கு. முஸ்லிமாத்தின் மோமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சையிபாத்தின் அபுகாரா, முஸ்லிமான மோமினான இறைவனுக்கு பணியக்கூடிய, அல்லாஹ்விட அதிகம் தௌபா செய்யக்கூடிய, இறை வணக்கம் செய்யக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, அல்லாஹ்விட கன்னி பெண்களான அல்லது குழந்தை அல்லது வேறொரு அவனுக்கு வாழ்க்கைப்பட்ட விதவைகளான ஏதோ நல்ல பெண்கள் அல்ல உங்களுக்கு தருவான். அல்ல எப்படி வேணா தர்றான் அல்லா தரலாம். ஏன் சந்திரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி கூட யாரும் தலா கொடுக்கல சொல்ல. நம்மள்ட்ட சொன்னால் மறுநாளே விட்டுருவோம்ல, அன்னைக்கே விட்டுறேன், நீ விட்டுருப்பா எவ்வளோ நல்ல கன்னி பெண்ணை அவனை கட்டி வைக்கிறேன். அப்படி இதே இந்த நேட்டாக சொல்லிட்டீங்களே அதுல சிபிலா இவங்க தொந்தரவு பண்ண அமுச்சு விட்டுருங்க, அவனுக்கு நேரம் நல்ல பெண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்கிறேன். நல்லா தெரியல, நமக்கு யாரும் சொல்கிறது இல்லை பாருங்க. அது ரொம்ப தொந்தரவு பண்ணால் விட்டுருங்க, நல்ல பண்ண நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. சொன்னால் நமக்கு அது என்ன ஆகும்? அன்னைக்கே அது லேட் பண்ணுறீங்க சொல்கிறது, நின்றுருக்கிறீங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. என்ன கூட்டுவாங்க வரும்போதே காதியாரை கூட்டிவாங்க. எனவே அல்ல இவ்வளவு சொன்ன பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் எப்படி எஜமானுடைய பொறுமை, அந்த பொறுமையான குணம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பண்பாடுகள். நாம் அவர் கூட இருந்து சில பண்பாடுகள் கற்றுக்கிட்டேன்னு நான் சொன்னேன். பண்பாடு முதலோட பண்பாடு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டிரைவரை கூட்டி ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அவர் பொறுத்து நான் இது வரைக்கும் பல டிரைவரை பார்த்துருக்குறேன். என்ன கேட்டால் அங்கே இந்த தர்காவுக்கு போனோம்னா அது 10 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஐயா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா காடு மாதிரி நீங்கள் வேறு
ஏர்வாடி போகிறேன்னு வச்சுக்கலாம். இங்கே பக்கத்தில் ஒரு தருகார், அதெல்லாம் யாரும் போகிறதில்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. அது அங்கே வேணாம், இங்கே ஒரு போய் நீ ஏர்வாடி வீட்டு போயிட்டு வந்துடுங்க, இங்கே வேணாம். ஏன் அவர் எப்படா வேலை முடியும், எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிலாம் இருப்பாங்க. நாங்கள் ஹுசூரை கூட்டிகிட்டு போகிறோம். அவர் போனால் நீ வந்துட்டீங்க ஹசரத், இங்கே ஒரு தர்கா இருக்குது பார்த்துட்டு போங்க, செவ்வாய்க்கிழமை தர்கா, அதை பார்த்துட்டு போங்க. வந்துட்டீங்க, இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பக்கீரபாத் தர்கா நாங்கள் தெரியவே தெரியாது, அது மாதிரி அது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. வந்தீங்க வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி ஒரு இடமா கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த பற்றி சிறப்புகளையும் சொல்லி, இந்த இடம் இப்படிப்பட்ட இடம், இது இப்படியாப்பட்ட இடம், இதில் இந்த மகான் இருந்தாங்க. சீனியப்பா தர்காவில் போனோம்னா அங்கே அவனுடைய கதைகள் சொல்கிறாங்க. என்னென்னு அந்த இடத்துல போனால் அந்த மகான் அவர்கள் ஒருத்தர் கொண்டு போனார், சீனியை எடுத்துகிட்டு போனார். என்னன்னு கேட்டாங்க, அவர் உப்புண்டார். சரின்ட்டு அவனாங்க, கடைசி உப்பாகவே ஆயிடுச்சு. அது அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. திரும்ப சீனி அப்பான்னு பேர் வந்துருச்சு. உண்மையில் அவங்க பேர் சிராஜுதீன் அவுலியா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாதுஷா நாயத்து கூட வந்தவங்க. யார்? ஏர்வாடி பாதுஷா நாயத்து கூட வந்தவங்க அப்படின்னா அது பாடு கைட் மஸ்விட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்களோட வந்தது. இப்போது தன்னிடத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் வளர்ந்துச்சுங்களா, நம்ம கொடுத்த காசுக்கு இந்த வேலை செஞ்சால் பத்தாதா என்று இல்லாமல் நாம் அதற்குரிய சின்சியாரிட்டி படி அவர்களுக்கு முழுமையான திருப்தி தரும்படி அந்த வேலையை நன்கு முறையில் முடித்து கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நாம் வந்தால் என்ன செய்வோம், அந்த ரஹீம் மஜம்மா வந்தாங்களா அவங்களை கூப்பிடுங்க, வளைஞ்சுங்களா, வேறு யாரும் வருவாங்க. நமக்கு இன்னொரு அவர் லேட்டாக தான் வருவாங்களாம், அவங்க தான் வரணும், மற்றவங்களாம் வேணான்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. அப்போ இது அவருக்கு சற்று சிரமமாக இருக்கலாம். அதனால அவங்களுடைய பயணம் 2 மணி நேரம் லேட்டாக கூட ஆகலாம். 1 மணிக்கு வந்திருக்கலாம், 3 மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு, 2 மணி நேரம் தாமதம், 2-3 தர்காவுக்கு எக்ஸ்ட்ரா போனதுனால ஒன்றும் கவலைப்பட வேணாம். அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் டைம் போச்சேன்னு கூட யோசிக்கல பாருங்கள். அப்போ இப்படி ஒரு சின்சியாரிட்டியாக இப்படி ஒரு நமக்கு அல்லாஹ்தாலா நமக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தால் நம்ம கொடுத்த காசுக்கு வேலை செய்யாதீங்க, அவர்களுடைய திருப்தி என்னங்கிறது வேலை செய்யுங்க. மாணவர்கிட்ட படம் படிக்க வர்றாரு, அதில் எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க மனசால, ஒரு மாதம் 12,000, ஒரு நாளைக்கு 400 ரூபா, அதுக்கு வேலை 4 பீரியட் இந்த வேலை செஞ்சால் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் அந்த மாணவருக்கு பொறுமையாக விளக்கணும். திரும்ப சந்தேகம் கேட்குறாரு, இப்போ தான் சொல்லி திரும்ப உயிர் எடுக்கிற போடா, திரும்ப சொல்லிக் கொடு. 2 மாணவ ஓதர உங்களுக்கு விளங்குற வரைக்கும் விடுறதில்ல. விலங்கில் அசரத்தோடு கேட்பாங்க, மகரத்தோடு கேட்பாங்க, அப்பயும் விளங்குறது. மறுநாள் கேட்பேன், விளங்குச்சாப்பான்னு, இந்த பாடம் சரியாக விளங்கலை. சரி, நேற்று நடத்தினோம்ல அந்த பாடம் சுத்தமாக மறந்துட்டியா, நான் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். மறந்துட்டோம், இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவா, நீ ஒரு இடத்துக்கு அங்கேயும் போகிற அப்படின்னு புதுசில் கதை சொல்லி ஆரம்பித்து ஈஸியாக அதை விளங்க வச்சா இப்போ விளங்கிச்சுன்னு சொல்லுவாங்க. விடுறதில்ல, விளைஞ்சுங்களா, அது விளங்குற வரைக்கும் விடக்கூடாது. அவங்கள அந்த மாணவருடைய உள்ளத்தில் போய் அது உட்கார்ற வரைக்கும் விடக்கூடாது. விளைஞ்சுங்களா, அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கேமான்டா சர்க்காருடைய வலைக்கும் சலாம். விளைஞ்சுங்களா, அது ஒரு பண்பாடு. இந்த பண்பாடுகளை அவரிடத்துல நான் எங்கே போனேன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் இவங்கள்ட்ட மட்டும் இல்லை, யார் கூட சஃபரில் போனாலும், எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாலும், யார் என் கூட வந்தாலும், டிரைவராக வந்தாலும் சரி தான், அது பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாலும் சரி தான், அவர்கள்ட்ட என்ன நம்ம பண்பாடு கற்றுக்குறோம், அதை நம்ம எப்படி கொண்டு வரணும், இதை நீங்கள் பழக்கமாக்கிக்கொள்ளுங்க. எங்கிருந்தும் ஒரு பண்பாடை எடுத்துக்கங்க. யார்கிட்ட போனாலும் நம்ம என்ன கற்றுக்கணும்னு எடுத்துங்க. யார் இடத்துல போனாலும் அவங்கள்ட்ட இந்த நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. அவங்கள்ட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதை நம்முடைய பண்பாடாக்கிக்குவோம். சரி, யார்கிட்ட போகிற இவங்க ரொம்ப கடுப்படிக்கிற, ரொம்ப உங்கள்கிட்ட ஏண்டா இந்த மனுஷன் கூட வந்தோங்கிற அளவுக்கு கடுப்படிக்கிறார், ரொம்ப தீய முறையில் நடந்துக்கிறார், ஒழுக்கமாக நடந்து கொள்ளவில்லை, அங்கேயும் நான் பண்பாடு எடுத்துக்கணும். அங்கேயும் நான் பழக்கம் என்ன எடுத்துக்கணும். அப்போ இப்போ இவர் முகம் சுழிச்சு பேசுகிறார், கடுப்பாக பேசுகிறார், சத்தமாக பேசுகிறார், கத்துறாரு. சரி, டிரைவருங்க காரில் போவேன், நான் பக்கத்தில் உட்காந்து கத்துவாங்க. நமக்கு ஃபோன் பேச்சு அடைஞ்சலாக இருக்கும். ஒரு டிரைவராக கொண்டு இருக்கிறோம், நம்ம நிம்மதியாக காரில் போகலாம். 10 இடத்துல நமக்கு ஃபோன் வரும், உலமாக்கள் பயான் பேசுவாங்க, சொல்லுவாங்க. நாம் பேசிகிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. அவர் கத்துல யாரோ பேசுகிறாங்கன்னு அவருக்கு கேட்பாங்க. அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுடைய பேச்சுக்கு. ஹுசூர் வந்தாங்களே, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல, இந்த அளவுக்கு கொசு தான் பேசிக்கிட்டா. அப்போ இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள். அந்த மாதிரி நடந்து கொள்வது உனக்கு சடைவை ஏற்படுத்துதா, இதுன்னு ஒரு படிப்பு எடுத்துக்கப்போ. நாம் இப்படி பேசினா, நாம் இந்த மாதிரி நடந்து கொண்டால் அவங்க சடைவை ஏற்படுத்தும் இன்னொருத்தருக்கு. இப்போ நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அப்போ சில மனிதர்கள்கிட்ட பழகிறது
சில பேரிடமிருந்தும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம். சில பேரிடம் இப்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று கற்றுக்கொள்ளலாம். இரண்டுமே இருக்கு, அதுக்குள்ளார ரெண்டுமே இருக்கு. அப்போ அண்ணன் இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஏன்னா வெளிநாடு போகலையா நீங்கள்? வெளிநாடு போனால் நிறைய காசு சம்பாதிக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்காது. இங்கே இருந்தோம் இது காசு கம்மியாக தான் இருக்கும், காலையிலேருந்து மன உளைச்சல் இருக்கும், ஆனால் ஒரு நிம்மதி மனசில் கிடைக்குது அப்படின்டா ஒரு வார்த்தை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பப்போ அப்துல் கலாமுடைய அவங்களுடைய அந்த மறைவிடம் வச்சுட்டு நாங்கள் போனோம். யாரும் போய் சுற்றுலாத்தலமாக போய் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கானுவோம். நாங்கள் அங்கே போய் அவருக்காக துவா செஞ்சோம். மனசில் என்ன வந்துச்சு, ரப்பே இவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க, அவர் தீனுடைய ஹிதுமை செஞ்சாரா, பாதுஷா நாயகம் மாதிரி மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாரா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் இஸ்லாமியருடைய கண்ணியத்தை இந்தியாவில் உயர்த்தி காமிச்சிட்டார் இல்லையா அவர். ஒரு உண்மை முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீமுக்கு நல்ல முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டின ஒரு இந்திய மக்கள் காஷ்மீர்ந்து கன்னியாகுமரி வரைக்கும் யார்ட்டையும் கட்சி அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு முஸ்லீம்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி கொடுத்தாரா இல்லையா, ஒரு பெருமையை நிலைநாட்டினாரா இல்லையா? அவர் முஸ்லீம் கடைசி வரைக்கும் தன் இஸ்லாமிய அடையாளத்தை அழிக்கவே இல்லையே, தான் முஸ்லீம் என்பதை கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தானே இருந்தார். ஜி அவர் காஃபிரோட காஃபிராக வாழ்ந்துருக்கும். எத்தனை பேர் முஸ்லீமான நபர்கள் பிஜேபியில் போய் சேர்ந்து காஃபிரோட காஃபிராக ஆகிட்டானுங்க, அவங்களுக்கு சாதகமாகவே பேசுகிறானுங்க. அவர் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் விட்டு கொடுக்கவே இல்லை. அதில் ஒரு ஆச்சரியம், அவர் கடைசியாக ஜூலை 27, 1915, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய வருஷ ஃபாத்தியா நடந்திருக்குது. யார் ஃபாத்தியா வரணும்னு தெரியல, நம்ம ஓதிட்டோம். நாங்கள் போய் அந்த தர்பாரில் போய் நின்று ஃபாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கையை துவஞ்சோம். போலீஸ்லாம் நினைக்கிறான், முழிக்கிறான், அந்த ஃபாத்தியா வர்றாரு பாய், அவங்க வருஷ ஃபாத்தியா. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான், நாங்கள் 29னா 27க்கு தான் ஒரு வருஷ ஃபாத்தியா. ஜூலை 27, 1915, 10 வருஷம் ஆச்சு. 2015, 2025 ஆச்சு. இப்போ 10 வருஷம் ஆச்சு. நாங்கள் வருஷ ஃபாத்தியா ஓதியாச்சு அவருக்கு. எல்லாம் அவர் கபர் சொர்க்க பூஞ்சோலி எல்லாம் ஆக்குவானாங்க. நல்ல மனுஷன், நல்லா இருந்துச்சுங்களா. அவர் கடைசியாக ஜூலை 27, 2015க்கு ஒரு உரையாற்றுவதற்காக சிம்லா சென்றிருந்தார். சிம்லா போட்டு சில்லாங், அங்கே போய் உரையாற்றும் போது அவர் தன்னோடு வைத்திருந்த ஒரு சாமான் பொட்டி, அதில் இருந்த சாமான்கள் அப்படின்னு தனியாக ஷோக்கையில் வச்சுருக்கிறான். அதுதான் மொத்த வாழ்க்கையில் கையில் கொண்டு போனார், அதுதான் அவர் வாழ்க்கையில் சேமித்து வச்சது. வீட்டில் விட்டுட்டு போல எதையுமே. அந்த சூட் கேஸில் இருந்த சாமான்கள் அப்படின்னு சொல்லி அந்த பழைய சூட் கேஸையும் வச்சு அதில் ஒரு செருப்பு இருந்துச்சு, செருப்பு ஓட்டைய செருப்பு, இஞ்சி போன செருப்பு, ஒரு பழைய 2 கோட்டு ஆச்சு. அதில் ஒரு முசல்லா இருக்குது. இங்கே போனாலும் நம்ம தோல்ந்துருக்கார் பாருங்க. நம்ம சில பேரை மட்டமாக நினைக்கிறோம், அல்லாட்ட அவங்க அந்த சின்ன நமக்குன்னு தெரியும். அப்போ ஜனாதிபதியாக கூட தொழுகை விடல பாருங்க, அதிலே ஒரு முசல்லா இருக்கிறது. செயற்படுது விளங்குங்களா, அதில் ஒரு முசல்லா வச்சிருக்கிறார் அவர். அப்போ அல்லா ஜல்ல ஷானு தாலா இடத்துல அவருடைய அந்தஸ்து நாம் சாதாரணமாக நினைக்கிறேன். நீங்கள் அவர் அல்லாவை எப்படி கல்பில் வச்சு உனக்குன்னு தெரியும், அவர் ரப்பை எப்படி மனசில் வச்சுருந்தாரும் உனக்குன்னு தெரியும், ரப்பிட்ட எப்படி பேசினா, ரப்பிட்ட எப்படி அவருக்கும் அல்லாவுக்கும் தொடர்பு உனக்குன்னு தெரியும். முசல்லா இருக்குது, அந்த முசல்லாவையும் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் பாருங்க வேணா. அல்லாஹ் ஜி அது ஒரு படிப்பின். அல்லாஹுக்கு எங்கே போனாலும் ஹக்க மறக்கலை பாரு. அப்படி அவர் கல்லறைக்கு மேலே பெருசாக எழுதி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி கல்லறைக்கு முன்னாடியும் உள்ள நுழையும் எழுதி போட்டிருக்காங்க. The dream is not what do you see in your in sleeping. நீ தூக்கமா எழுதி இங்கிலீஷ் எழுதி போட்டிருக்காங்க. நீ தூக்கத்திலே காண்கிறதுக்கு பேர் கனவல்ல. கனவு காணுங்கள் அப்துல் கலாம் சொல்கிறார் இல்லையா, அப்படின்னு சொன்னார்னு போடுவாங்க. நீ தூக்கத்திலே காணுகிறாயே அதற்கு பேர் கனவல்ல. எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுக்கு பேர் தான் கனவு. ஒரு கனவு காணணும், நீ உன்னை தூங்க விடக்கூடாது. அந்த கனவு அடையிற வரைக்கும், ஒரு லட்சியத்தை அடையிற வரைக்கும். நான் ஒரு லட்சியம் வச்சுருக்கிறேன், இன்ஷா அல்லா தாலா. உலகம் எல்லாம் ஒரு 100 மதரசாக்கள் கட்டணும். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறதுக்கான அது கியாமத் வரைக்கும் நடக்கணும். ஒவ்வொரு மதரசாவுக்கும் ஒரு பொறுப்புதாரி கொடுத்துடணும். உலகமெல்லாம் கட்டணும். அமெரிக்கா, பஹ்ரைன், ஒரு பஹ்ரைன் இருக்கார், அங்கே ஒரு கட்டிடுவோம். எல்லா இடத்துலையும் ஒரு 100 மதரசாக்கள் உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். குறைஞ்ச வச்சோம் அது 100 அல்லாஹ் 1000 ஆக்குவோம். அது பேர் அப்படி ஒரு லட்சியம் வச்சுருக்கிறேன். இப்போ லட்சியம் என்பது விளங்குங்களா,
நீ தூக்கத்திலே கனவு என்பது நீ தூக்கத்திலே காண்கிறாய், அதுவல்ல. எது உன்னை தூங்கவே விடாது பாரு ராவா பலா, அதுக்கு பேர் தான் கனவு அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு எழுதி போட்டிருக்காங்க. வாசகம் எனக்கு முழுசாக அது ஃபோட்டோ பிடிக்கல, நான் முழுசாக தெரியல. உன் அழகை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதுக்காக நீ வாழ்க்கையின் லட்சியத்தை வீணாக்காதே. உன் லட்சியத்தை நோக்கி செல், உன் வாழ்க்கை அழகாகிவிடும் அப்படின்னு. நான் தன்னை அழகுபடுத்துக்கு நேரத்தை தானே இப்படி தான் ஸ்டைலாக இருக்கும், இது ஸ்டைலாக இருக்கும், உடம்பு அழகுபடுத்தணும், வீட்டை அழகுபடுத்தணும், அதை அழகுபடுத்தணும், இதுலேயே தன் லட்சியத்தை இழந்துறான் மனுஷன். இதான் நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு உன்னை நீ அழகுபடுத்திக்கணும். ஒரு லட்சியம் வச்சுக்க, அதை நோக்கி ஓடு. அந்த லட்சியத்தை நீ அடைந்து விட்டால் நீ செய்வதெல்லாம் அழகாகவே மற்றவங்க போயிருந்துவாங்க. உன்னையே அழகாக மக்களுக்கு இறைவன் காட்டுவான். அதன் பக்கம் நீ போ எழுதி போட்டிருக்காரு மனுஷன். இப்போ இதெல்லாம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரெஷன், ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குச்சா இல்லையா? அது இப்போ இதெல்லாம் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய படிப்பணியாக இருந்துச்சு. அப்போ நம்ம எங்கேயும் போனோங்கன்னா அங்கேருந்து என்ன செய்தியை சேகரிச்சுக்கிட்டோம், என்ன செய்தியை பெற்றுக்கொண்டோம், அங்கிருந்து ஒரு இடத்துலையும் போகும்போது என்னதை நம்ம பெற்றுக்கிட்டோம். அல்லாஹ் அக்பர் கபீரா. இது யாராக இருந்தாலும் நம்ம ஷேகுமார்களோடு நம்ம 2 நாள் இருந்தோம்னா அவங்களுடைய நடை என்ன, அவருடைய என்ன, அவங்க பாவனைகள் என்ன, எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி யார்கிட்ட நடக்கிறாங்க, எப்படி தொழுகிறாங்க, எப்படி வர்றாங்க, எப்படி யாரை செய்கிறாங்க, இதை நாம் அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளணும். அதுதான் எல்லாம் கூனுமா சாதிகள், நல்லடியார்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சுகபத்திலே நீங்கள் சேர்ந்துருங்க, அந்த பழக்கத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி சரி வளைஞ்சம்மா. அப்போ நாம் அந்த பழக்கத்தை யார் தன்னுடைய சுகபத்துகள் நல்லடியாரோடு அமைத்து அங்கிருந்து செய்திகளை பெற்று அதுபோன்று தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அந்த வாழ்க்கை தெளிந்த நீரோடை போன்ற அமைதியான வாழ்க்கையாக போயிட்டுருக்கும். இல்லையா அந்த வாழ்க்கையில் சிரமங்கள் தான், அல்லோல கொல்லோலம் தான் படும். என் ஷேகநாத்தின்னு கற்றுக்கொண்ட பாடங்களை இன்று வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன். எத்தனையோ பாடங்கள். அன்பு நண்பர் மாலிக்கு வந்தார். எப்பயும் மாதத்துக்கு ஏதோ 100-200 சர்க்காருக்கு ஹதியா அனுப்புவார். அவர் ஒரு வருஷமாக தொடர்பே அதிகமாக இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல தம்பி. இன்னும் அடிக்கடி ஃபோன் போடுற, மாதத்துக்கு ஒருக்கா ஃபோன் போடுவாங்க. அதிகமாக ஃபோன் தொடர்புகள் எதுவுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை வந்தாங்க. முத்துப்பேட்டை மாளிகை வரும்போது ஒரு பையில் காசு கொடுத்தாங்க. எதுக்கு உங்களுக்கு சில மாதங்களாக உங்களுக்கு தரணும்னு ஆசை வச்சுருந்து சில காணிக்கையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். சரி அப்புறம் சந்தோஷம் கொடுங்க. என்ன செஞ்சீங்க? வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் கேட்டீங்க? ராஜினாமா பண்ணீங்க? சிரமங்களாக இருந்துச்சு. என்ன சிரமங்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்குன்னு கொடுத்த வேலை எப்படி நீங்களாக ராஜினாமா பண்ணுவீங்க? அது மார்க்க சட்டப்படி அனுமதி இல்லை, ஷேகமார்கள்ட்டையும் அனுமதி கிடையாது, ஷரியத்துப்படியும் கூடாது, தரீகத்துப்படியும் கூடாது. சிரமமாக இருந்தால் இன்னொரு வேலையை தேடுங்க. வேற ஒரு வேலை நல்ல வேலையாக அமைந்து விட்டால் அப்புறம் இதை விட்டு அங்கே போயிடலாம். சர்க்கார் தான் சொல்லுவாங்க, நீயே விட்டுருந்து சும்மா உட்காரக்கூடாது, ஒரு நாள் கூட சும்மா இருக்கக்கூடாது. மனுஷன் என்ன சரிங்க சும்மா தாங்க இருக்கிறேன், பேச்சே கூடாது. இந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலையை செய்கிறேன், லீவில் 4 நாள் வந்திருக்கிறேன், அது சரி, அதுவும் சரிதான். இந்த எதுவும் வேலையும் இல்லாமல் மூளை கூட காலையில் கேட்டாங்க, இந்த வேலையில் சில பிரச்சனைகள் வருதுன்னு. உடனே ராஜினாமா பண்ணக்கூடாது, இன்னொரு வேலையை தேடுங்கள். இதை விட சிறந்த நல்ல சம்பளம் தரக்கூடிய, வேலை பளு குறைந்த, உங்களுக்கு சலுகை நிறைந்த ஒரு நல்ல வேலையை தேடுங்கள். கலாமுல்ல கேட்டாங்க. அது அமைந்து விட்டது, உங்களுக்கு அதில் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, உடனே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ போய் ராஜினாமா பண்ணிக்கும். இவங்கள்ட்ட வேணாம் என்று சொல்லிட்டு விலகிக்கிங்க, அது வேறு விஷயம். விட்டுட்டு நீ போயிட்டு ஒரு வாரம் கழித்து, 10 நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து வேறு வேலை தேடுறேன்ட்டு தவறு. அப்போ என் ஷேகனை வேலை இல்லாதவர்கள் கொண்டு ஹதியாக்கள் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க. வேலை உள்ளவர்கள் ஹதியா கொடுத்தாலும் சில பேர் இஷ்கில் காதலில் இஷ்டத்துக்கு கொடுத்துடலாம். வரைஞ்சிங்களா? சர்க்கார் நீ 10,000 சம்பளம் வாங்கினா சர்க்கார் 500 கொடுத்தா வாங்கிக்குவாங்க, மற்ற இல்லை மலாய்கள். அப்புறம் கொண்டு கொடுத்தாரு, அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அவர் சின்ன காசை மட்டும் எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? வரைஞ்சிங்களா? இதை நீங்கள் வச்சுக்கங்க, உங்கள் குடும்பத்தை செலவு செய்யுங்க. வரைஞ்சிங்களா?
எப்போ உங்களுக்கு வேலை கிடைத்து அந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு முதல் மாதம் சம்பளம் வாங்குறீங்களோ அப்போ கொண்டு வந்து எனக்கு 100 ரூபா கொடுங்க. அது என் ஷேக்குக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் காசு எனக்கு தேவையில்லைன்னு கொடுத்துட்டேன். கூப்பிட்டு ஏப்பா கிடைச்சது சுருட்டுவோம் அப்படின்னு வாங்கி வைக்கக்கூடிய பழக்கம் என் ஷேக்குடைய பண்பாடு. அப்போ நீ ஷேக்குடைய முரீது அவனுடைய ஹலீஃபான்னு சொல்லி தகுதியற்றவன போயிடுறது. பசப்பி பணம் பறிக்கிற காசு 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 ஆசை காமிச்சு காசை பிடுங்குற ஷேக்காக போயிடுவேன். காசு எனக்கு தேவையில்லை வச்சுக்கோ, போ உடனே வேலை தேடு. அதான் என் ஷேகர் பல வருடங்கள் என் ஷேகர் இருந்திருக்கிறேன். ஷாவல் மூலம் சொல்கிறாங்க, பயணம் போகிறதுக்காக வேண்டி சர்க்கார் நாளைக்கு கிளம்புறேன்னு போய் ஹதியா கொடுத்தேன். பயணம் போ, சம்பாரித்த பின்னாடி ஹதியா கொண்டு கொடுங்க, ஏற்றுக்கிறேன். கையில் இருக்கிற காசை மனைவி மக்களுக்கு கொடுத்துட்டு போங்க. என்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள், அதான் அவங்கள்ட்ட சொன்னேன். இருக்கிற காசை மனைவி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அந்த காசு எனக்கு தேவையில்லை, அது பறக்கத்து இருக்காது அந்த காசில். அப்படி இன்னொருத்தவங்க ஏமாற்றி வாங்குற காசு பறக்கத்து இருக்காது, அது வேணாம் எனக்கு. நீ கொண்டு போங்க, வேலையில் சேருங்க. வேலையில் சேர்ந்து நல்ல வேலையாக கிடச்சி முதல் மாதம் சம்பளம் வாங்கி அதில் ஒரு 100 ரூபா கொடுங்க ஷேக்குக்கு. என் ஷேக்கு காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த 100 ரூபா எனக்கு ரொம்ப பறக்கச் செய்வான். அல்லா தாலா அதெல்லாம் எனக்கு ரஹமத் செய்வான், பறக்கச் செய்வான். இது எனக்கு வேணாம். அப்புறம் சர்க்கார் திருப்பூர் வரட்டுமான்னு கேட்டாங்க. மோலா திருப்பூர் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனந்தம் தான் இருக்குது. என் கூட வாங்கவான்னு எல்லா பேருமே அழைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் முதல்ல வேலையை தேடுது. எங்கேயாவது வேலையை தேடினேன், எனக்கு அங்கே வேலை ஜாயின் பண்ணிட்டாங்க, வேலை தரேன்னு சொல்லிட்டாங்க. இனி அடுத்து விசா எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து கிளம்ப வேண்டிய வேலை, விசா எடுத்து ட்ரெயின் ஃப்ளைட் டிக்கெட் போக வேண்டிய வேலை தான் அப்படின்னு சொன்னபோது வாங்க, வந்து 10 நாள் இருங்க, என் கூட கிடக்கு, எவ்வளோ நாளும் இருங்க. ஆனால் வேலை இல்லாமல் கூட உட்காரக்கூடாது, ஒரு நாள் கூட உட்கார அனுமதிக்கிட்டே போங்க. இதுவும் என் ஷேக்னா எனக்கு கற்றுக் கொடுத்த பண்பாடு தான். என் சர்க்காரத்தில் வேலை இல்லாமல் வந்து உட்காந்தார். ஏம்மா ஒரு நாள் கூட வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. சைத்தான் மனசை கெடுத்துருவான், 1000 சிந்தனைகளை போட்டு கெடுத்துருவான். அதாவது வேலை செய்யும். நானும் தான் வேலை கேட்குறேன். உங்கள் ஊர் பள்ளிவாசலில் மோதினார் வேலை கிடைச்சாலும் கூட சொல்லுங்கள், நான் சேர்ந்துக்கிறேன். எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிஜமா அவர் விளக்குறதுக்காண்டி அழகாக சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க. நிஜமாக வேலை பார்த்து காலையில் ஃபஜர்லேருந்து நைட்டு வரைக்கும் 100 பேருக்கு லாலியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய உடைந்து போன இதயங்களை ஒட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க சர்க்கார். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிஜமா 15 சர்க்கார் சொல்கிறாங்க, ஒரு மோதினார் வேலை கிடைச்சா கூட சேர்ந்துக்கிறேன். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் கூட சும்மா இருக்காதுங்கம்மா. சும்மா இருக்கிறார் இவருன்னு பேச்சு வரக்கூடாது. ஊரில் அவர் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிறார், அந்த பேச்சே வரக்கூடாது. அப்படியே அன்பாக பாசமாக சொல்கிறாங்க. அதான் மாலிக் வரேன்னாங்க. வருவது எனக்கு சந்தோஷம். என் பீர்பாய்களுக்கு, என்னை தேடி வரக்கூடிய முரீதுகளுக்கு, பீர்பாய்களுக்கு உணவளிப்பது, என் மனைவி மக்களுக்கு உணவளிப்பதை விட பேரானந்தம் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேலை இல்லாமல் வந்து என்கிட்ட உட்காரக்கூடாது. 4 பேர் பேசுவாங்க, எங்கே போய்ட்டு வேலை இல்லை, போய் ஷேக்கிட்ட உட்காந்துருக்காரு. அது 1000 வேலையில் விட்டுட்டு வந்து ஷேக்கிட்ட உட்காரணும், அதுக்கு பேர் தான் ஷேக். வேலை இருக்க பாருங்க, ஹெட் மாஸ்டர் அவங்க +2 வரைக்கும் உள்ள பெரிய பள்ளி, இது என்ன பள்ளிக்கூடாது, உயர்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர். நேற்று கூப்பிட்டு, எஜமானே நேற்று முக்கியமான மீட்டிங் சாயந்தரம் இருக்குது எஜமானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அப்புறமே ஃபோன் அடிச்சு, சர்க்கார் கூப்பிட்டு வராமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு, சர்க்கார் மீட்டிங் முடிஞ்ச உடனே நைட்டு 7 மணி ஆயிரும், உடனே கிளம்பி வந்தார். அங்கேருந்து உடனே கிளம்பி நைட்டு 9 மணி 10 மணிக்கு கூட்டு வந்து வந்துட்டாங்க. இன்றைக்கும் வேலை இருக்குது, பரீட்சை எக்ஸாமினேஷன் நடந்துட்டுருக்கு, அதுக்கெல்லாம் பொறுப்புதாரி சாட்டிட்டு இன்றைக்கி ஒரு நாள் சர்க்காரோடு இருப்போம். ஏன்னா சர்க்காரை தேடி போகணும், நம்ம இங்கேருந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் சஃபர் செஞ்சு திருப்பூர் போகணும். இப்போ அவங்களே நம்ம ஊரை தேடி வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க இது முதுகலத்தூர் எவ்வளோ நேரம் இங்கேருந்து 2 மணி, இங்கே கிட்ட வந்திருக்குமா, நான் வந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு நாள் அவ்வளோ பொண்ணான நேரங்களில் அவர் அத்தனை தியாகம் செஞ்சுட்டு ஹெட் மாஸ்டர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க. 1000 சிக்கல்கள் புரிஞ்சுங்களா. ஒரு பக்கம் வாத்தியார் பக்கம் சிக்கல், ஒரு பக்கம் மாணவர்கள் பக்கம் சிக்கல், ஒரு பக்கம் அரசு துறையிலும் சிக்கல், ஒரு பக்கம் டிஓஆர் அவர் மேலிடம் சிக்கல், இத்தனையும் அதுக்கு குடும்ப சிக்கல்லாம் தனியாக இருக்குது. இத்தனையும் முடிச்சுட்டு அவங்க வந்து உட்காந்துருக்கு. இதுதான் ஷேக் விரும்புகிறாங்க. ஒரு நேரத்தை செலவு செய், அல்லாவுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி ஒரு நேரத்தை ஷேக் அல்லாவுக்காக செலவு பண்ணு. அதுதான் ஒரு வேலை இல்லை, சும்மா கிடக்கிறாரு, அங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பேச்சு வரக்கூடாது. அதனால் மாலிக் மலா, நீங்கள் வருவது
எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம். ஆனால் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுங்கள், உடனே வாங்க, 10 நாள் தங்குங்க. ஜாயின் பண்ணிட்டேன், ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கு பிடிச்சிட்டாங்க, எனக்கு விசா வந்துருச்சுன்னு சொன்ன பின்னாடி வாங்க. திரும்ப ஊருக்கு போகிற வரைக்கும் என் கூட இருங்க. என்னப்பா? அதே மாதிரி வேலையில் ஜாயின் பண்ணி முதல் மாதம் சம்பளம் வாங்கி 50 ரூபா கொண்டு வந்து ஷேக்கு கொடுங்க, ஒரு 100 ரூபா கொண்டு வந்து எஜமானு கொடுங்க. அது வரக்கத்தை கண்ணில் ஒத்தி வாங்கிக்கிறேன். உங்களுடைய வரக்கத்தை என்ன கண்ணில் ஊற்றி வாங்கிக்கிறேன். இல்லைன்னா இந்த காசு நமக்கு தேவை, வாங்கவும் கூடாது. அலைஞ்சா இல்லைங்களா? அப்போ எதுக்கு சொல்ல வர்றோமா, குனுமா சாதிகின்னு அலிமலை சொன்னாங்க, சாதிகீன்களோடு சேர்ந்து இருங்கள் அப்படி. அல்லாஹ் அந்த சாதிகீன்களோடு சேர்த்து விடுவதற்கு அதுவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான். ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பாக்கியம் தான். அலைஞ்சமா. ஆகவே நல்லடியார்களோடு கிடைத்த நேரமெல்லாம் அவர்களோடு சேர்ந்திருங்கள், நல்ல விஷயங்களை காதிலே கேளுங்கள். தன்னை மாற்றிக்கொள்ள அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம் வாழ்க்கையை கலிமாவுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.